பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ளேயே 2 விதமான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளேயே போராட்டம், நம்மளுடைய மாமிசத்துக்கும் ஆவிக்கும் இடையே ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் ஆவியின்படி நடக்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருந்தால் அப்படியே முழுமையாக மாமிசத்தின்படி நடந்து மாமிசத்தின் கிரியைகளை செய்து பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்னும்படி மரணத்துக்கு நேராக சென்று விடுகிற காரியமாய் அமைந்துவிடும். பாருங்கள், நமக்குள்ளே 2 விதமான போராட்டம். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல். மாமிசத்தின்படி நடப்பதனால் என்றால் என்னன்னா, நாம் சுய விருப்பத்தின்படி செய்வது, தன் இஷ்டப்படி வாழ்வது, மாமிசத்தின் கிரியைகளாகிய எல்லா பாவக்காரியங்களும் செய்வது, மனம் போன போக்கில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுவே வழி, இதன்படி இந்த வழியில் நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கும் போது மாமிசத்தின் திரைச்சீலை, அவருடைய கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, நிலத்தை உழுவது போல் அவருடைய சரீரம் உழப்பட்டது. அந்த பிற்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே தான் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கிறோம், ஆவிக்குரியர்களாக செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய செயல்பாடுகள். எது ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய செயல்பாடுகள்? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு எப்போதும் இருக்கும் என்றால், கிறிஸ்து அவர் என்னென்னலாம் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டாரோ அவருடைய சுபாவம் நம்மளுடைய சுபாவமாக மாறி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ளே, அந்த சிந்தையோடு நாம் செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சுபாவம் நம்மளுடைய சுபாவமாக மாறிவிடும். நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு வேதாமத்தை, பரிசுத்த வேதாமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின்படி நாம் நடக்க ஒப்பு கொடுப்பது தான் ஆவிக்குரிய செயல்பாடுகள். கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினா அந்த அன்பை நாம் மற்றவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சமாதானம் பண்ணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களை அடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் சுய விருப்பத்தில் செய்யாதபடி ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள். ஆவிக்குரியன்படி நடப்பது. அப்போ மாமிசத்தின்படி நடப்பது இதுக்கு நேர் ஆப்போசிட். அப்போ இந்த 2 பிரமாணமும் தான் இந்த நம்மளுடைய நார்மல் ஹியூமன் பாடிக்குள்ளேயே இருக்குது, சிந்தையில் இருக்குது, செயல்பாடுகளில் இருக்குது, ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. ஐம்புலன்களை நாம் அடக்க வேண்டும். நாம் மாமிசத்தின்படி செயல்படக்கூடாது. இதுதான் நமக்குள்ளே இருக்கிற போராட்டம். ஒன்றே ஒன்று, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோமா? நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மளோட கொஞ்சம் பேசினா அவங்க மன ஆறுதல் அடைய வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற காரியம். நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம், நாம் உப்பாக இருக்கிறோம். அப்போ உலகத்துக்கு ஒளி, அவர் ஒளியாக இருக்கிறார் தேவன். அந்த ஒளியை அந்த ஒளியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். நாம் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முழுமையாக உமக்குள்ளே இருக்க, நீர் எனக்குள்ளே இருக்க, அந்த ஒரு ஐக்கியத்தில் என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறீரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணுவதற்கு அவங்க ஜீவன் இல்லாமல் எத்தனையோ பேர் போயிருக்காங்கப்பா. ஆனாலும் எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்து பலன் தந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் 16ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. அப்பா, முண்டையில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில்
அப்பா கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்கப்பா. சரீர பலன் ஆரோக்கியத்தை நடத்துங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி தகப்பனே. இந்த அப்படியே சேப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்துப்படி கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து என்று சொல்லபடி ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க, நீர் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நீர் அப்படியே கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். அப்போ அந்த வீடியோ கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகள் நசனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். உடைய நாம ஒன்றே மகிழ்வு பாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.